என் அன்பு குழந்தையே, உன்னுடைய குலதெய்வம் கோபத்தில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லிவிட உன் பிரத்யங்கரா நான் வந்திருக்கின்றேன். உன் குலதெய்வத்திற்கு கோபத்தை ஏற்படுத்திய இவர்களை தண்டிக்க தயங்க மாட்டேன். செய்தது யார் என்று உனக்கு சொன்னால் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? இந்த பிரத்யங்கரா உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக உன் அம்மா நான் உன்னை தொடரும் இந்த காலத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இதனை நீ எப்பொழுதும் தெளிவாக உணர்ந்து விட்டாயானால் உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். நான் இருக்கும் இந்த காலத்தை நீ நிச்சயமாக கவனித்து விட வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த பிரத்யங்கரா உன் குலதெய்வமாகவே சில வாக்குகளை உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அவசியத்தை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. உன்னை சுற்றி இருக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு உண்மைகளை கொடுக்க அதன் மூலமாக தயாராகி கொண்டிருக்கின்றது. உன் தெய்வம் நான் இருந்து உதனை உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை எதையும் நீ தொலைத்து விடக்கூடாது. இந்த தெய்வம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் கவனமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நான் என்ன நினைத்தாலும் அதை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவாக உனக்கு கொடுத்து விட எண்ணி இருக்கின்ற இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்கு நல்ல திருப்பத்தை கொடுக்கும் என்பதனை மறக்காதே. காலம் ஒவ்வொரு பதிலையும் உனக்கு தர வேண்டி இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கான விஷயங்கள் எதுவும் உன்னை வந்து சேராமல் போய்விடுமோ என்று நினைத்து என் குழந்தை நீ பதறாதே. பிரத்யங்கரா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் வரை உனக்கு நிச்சயமாக எவ்வளவு பெரிய துன்பங்களும் வேதனைகளும் வந்தாலும் அதிலிருந்து உனக்கு நிறைவான புரிதல் கிடைத்துவிடும். எதை எண்ணி என் பிள்ளை கலங்கினாலும் அதிலிருந்து உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உன்னை வழிநடத்த செய்யும் முயற்சிகள் பல. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் தெரிந்து கொள்ள எடுக்கும் முயற்சிகள் பல. இது எல்லாமுமே உனக்கு என்னவென்று நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். தெய்வம் உடன் வருவதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்க வேண்டும். இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உன்னை காக்க வரும் பொழுது அத்தனையிலும் என் பிள்ளை நீ விரும்பியதை நிச்சயமாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் உணர வேண்டும் அல்லவா? தெய்வம் எதனால் நம் வாழ்க்கையில் வந்திருக்கிறது, நமக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை தெய்வம் எடுத்துச் சொல்கிறது என்பதனை எல்லாம் கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த சூழ்நிலைகளினால் உனக்கு ஏற்பட்ட சோதனைகளை எல்லாம் நான் அறிவேன். நீ பட்ட பாடுகளும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் என்னவென்று நான் அறிவேன். பிரத்யங்கராவினுடைய அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் அடுத்து நீ செல்லக்கூடிய நிலையும் என்னவென்று நான் அறிவேன். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் சந்தித்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் அல்லவா? என் குழந்தையே, குலதெய்வத்தினுடைய கோபத்திற்கு ஒருவர் ஆளாக நேர்கிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு மிகப்பெரிய தவறு உன் பக்கத்தில் இருந்து நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். குலதெய்வத்தினுடைய கோபத்தை ஒருபோதும் நாம் தூண்டக்கூடாது. குலதெய்வத்திடமிருந்து அவர்களினுடைய அன்பை பெறுவதற்காக பல முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கும் நேரங்கள் தான் இங்கு ஏராளம். குலதெய்வத்திடம் நான் அவர்களின் அன்பை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் தாயே என்று நீ சொல்கிறாய். இதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இது போன்ற நேரங்களில் உன்னுடைய குலதெய்வம் உன்னை தேடி வரும் இந்த நேரங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக எந்த நிலையிலும் உன் குலதெய்வம் உன்னை தேடி வரும் பொழுது அவர்களை நீ உணராமல் செல்ல மாட்டாய். உனக்காக இவர்கள் என்னவெல்லாம் கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லவா?
என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் நான் சொல்லித்தான் உனக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆனால் உன்னுடைய குலதெய்வம் கோபத்தில் நிற்கிறது என்பதனை நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம், என் பிள்ளை, எக்காரணத்தை கொண்டும் இதனை நீ தொலைத்துவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இது போன்ற ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது. உனக்காக எதையும் நடத்த, உனக்காக எதையும் செய்ய, நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உனக்கென கொடுத்துவிட உன் குலதெய்வம் தயாராக இருக்கும் இந்த நேரம். அவர்களை ஏதோ ஒரு செயல் கோபப்படுத்தி இருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த செயல் என்னவென்று நாம் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நாமும் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டுமல்லவா? அப்படி ஒரு விஷயத்தை நாம் செய்திருக்கும் பட்சத்தில் அதற்கான தீர்வினையும் நாம் முறையாக பெற்றிட வேண்டும். நம்மை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நம்மிடத்தில் பதில் இருக்க வேண்டும் என்பதனை ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு இந்த பிரத்யங்கரா உடன் வருகின்ற இந்த நேரங்களை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் உன்னை தொடர்ந்து வந்திருந்தாலும் இனி உனக்காக என்றும் என்றென்றும் நான் வரக்கூடிய இந்த நேரங்களை நீ கவனத்தில் கொண்டாயானால் அம்மா சொல்வது எல்லாம் உனக்கு புரிந்துவிடும். யார் உன் மீது கோபத்தில் இருக்கிறார்கள், உன் குலதெய்வத்திற்கு உன் மீது கோபம் வருவதற்கு என்ன காரணம் என்பதனை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கலங்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும் காலம் நெருங்கி வந்து விட்டது. உன்னை தொடரும் எல்லா விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் தருணமும் உனக்கு வந்து விட்டது. எதையுமே அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையை நாம் விட்டு விடுவதில்லை. எந்த விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நாம் எப்பொழுதும் கைவிட்டு விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடக்கும் நல்லது உனக்கு எந்நாளும் மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடந்தே தீர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த பிரத்யங்கரா உன்னோடு நின்று உன் குலதெய்வத்தின் வார்த்தைகளை எடுத்துச் சொல்ல முன் வந்திருக்கின்ற இந்த நேரம் எல்லாவற்றிலும் உனக்கான தீர்வுகள் நீ கிடைக்க பெறுவாய் என்பதனை மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை கொடுத்து உதவும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். பிரத்யங்கரா உனக்கென்று சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் எந்த நல்லதும் அவ்வளவு எளிதாக நடந்து விடுவதில்லை. நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எந்த விஷயங்களும் சரியானதாகவும் முறையானதாகவும் உனக்கு கிடைக்கும் இந்த காலங்களை என் பிள்ளை ஒரு நொடிப்பொழுதிலும் நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே. தெளிவில்லை என்று சொல்லி நாம் கலங்கும் நேரம் நமக்காக நம் தெய்வம் என்ன சொல்ல வருகிறது என்பதனை முற்றிலுமாக புரிந்து கொள்ளும் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் அவர்கள் ஆசைப்பட்டதை நிறைவாக பெற தகுதி உடையவர்கள் என்பதனை மறக்காதே. தெய்வத்தினுடைய அன்பு எப்பொழுதும் வேண்டும். குலதெய்வம் என்ற ஒன்று நம்மை காக்கும் மிகப்பெரிய கேடயம் அல்லவா? உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு பாதுகாப்பு கவசம். அவர்களை தாண்டித்தான் யாரும் உன்னை தொட முடியும். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற இது போன்ற விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த காலகட்டம் எந்நாளும் உனக்கு நம்பிக்கையை என்னவென்று உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்காதே. சந்தோஷத்தை உனக்கு எப்பொழுதும் வெளிப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டால் அது போதும். தெய்வம் உனக்குள் இருப்பதை
தெரிந்து கொள்ளும் மனநிலை உனக்குள் வந்து விட்டால் அது போதும். எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு தவித்து நிற்காதே. இந்த பிரத்யங்கரா உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரத்தில் என் பிள்ளை உன் வீட்டில் இருக்கின்ற யாரின் மீது தெய்வத்திற்கு கோபம் வந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, உன்னுடைய வீட்டில் சில நாட்களாக நடக்கின்ற சில பிரச்சனைகள் என்ன தெரியுமா? உன்னுடைய குலதெய்வத்தினுடைய கோவிலில் நடந்த ஒரு பிரச்சனை. உன்னுடைய குலதெய்வத்தின் சன்னதியில் நின்று ஒரு குடும்பம் உன் குடும்பத்தை அவமானப்படுத்தி இருக்கிறது. ஆனால் இத்தனை நாளும் உன்னுடைய குலதெய்வத்தை தூக்கி சுமந்ததும், உன்னுடைய குலதெய்வத்திற்கு ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னின்று செய்வதும், எல்லா நேரங்களிலும் உன் குலதெய்வத்திற்கான அத்தனை விஷயங்களையும் நடத்தியதும் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள்தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை உன் குலதெய்வமே ஒருபோதும் மறுக்காது. அப்படிப்பட்ட நேரங்களில் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் என் குழந்தையை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு உண்மைகளையும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அவர் இப்பொழுது குலதெய்வத்தின் சன்னதியில் தான் அவமானப்பட்டதனால் குலதெய்வத்தின் மீது கோபம் கொண்டு அங்கு செல்லாமல் இருக்கிறார். அவரின் கோபம் நியாயம் இருக்கிறது. அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? நம் குலதெய்வமே கதி என்று இவர்களுக்காகத்தானே நாம் இத்தனை காலமும் ஓடிக்கொண்டிருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு அவமானம் அவர் சன்னதியில் இருந்து நடக்கும் பொழுது அதை தட்டி கேட்காமல் வேடிக்கை பார்த்து விட்டார்களே, அவர்களுக்கு சரியான பாடத்தை சொல்லவில்லையே என்பதுதான் அந்த பிள்ளைக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. இது போன்ற நேரங்களில் இது போன்ற மன வருத்தங்கள் இந்த பிள்ளையினுடைய மனதில் இருந்து மேலும் மேலும் பல துன்பங்களை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தெரிந்து கொள்ளும் காலம். நீ எதையுமே அவ்வளவு சுலபமாகவெல்லாம் இந்த வாழ்க்கையில் விட்டுவிடக்கூடாது. எதையும் அவ்வளவு எளிதாகவெல்லாம் என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது. உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்கள், இந்த பிரத்யங்கரா சொல்வது போல, இந்த மனிதர்கள் செய்கின்ற தவறுகள் ஒவ்வொன்றும் அவர்களினுடைய பாவக்கணக்கை அதிகரித்து கொண்டிருக்கத்தானே தவிர தெய்வம் அவர்களை மன்னித்து விட்டதாகவோ அல்லது அவர்கள் செய்கின்ற தவறுகளை கண்டுகொள்ளவில்லை என்பதோ அதற்கான அர்த்தம் கிடையாது. அதனால் இதையெல்லாம் எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் எப்பொழுதுமே நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு, உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு நிலைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு, அதற்கு தகுந்தாற் போல எப்பொழுதுமே உன் வாழ்க்கையை நீ பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. இந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வரக்கூடிய காலம் இது. இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையையும் சரி, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனநிலையையும் சரி சாதகமாக மாற்ற வேண்டிய நேரம். தெய்வம் இருப்பதும் தெய்வம் தொடர்வதும் எப்பொழுதும் இந்த நிலையிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை நடத்தி கொடுக்கும் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இந்த பிரத்யங்கரா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? உன்னுடைய குலதெய்வம் தன் பிள்ளை தன்னை தேடி வரவில்லையே. இத்தனை நாளும் தன்னையே சுற்றி சுற்றி வந்த ஒரு பிள்ளை இது போன்ற மனிதர்களினுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு, தேவையற்ற மனிதர்களினுடைய சிந்தனைகளை கொண்டு நம்மிடம் வராமல் நின்று விட்டதை, நம் மீது இந்த பிள்ளைக்கு அன்பில்லாமல் போய்விட்டதா? நான் எதையும் வேடிக்கை பார்க்க மாட்டேன் என்பது அவர்களுக்கு புரிய வேண்டாமா? சரியான நேரம் வரும்பொழுது அதற்காக நான் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக கொடுப்பேன் என்பதனை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? இதற்கான நேரத்தை தானே நான் எதிர்பார்த்து நிற்கின்றேன். எந்த நிலையிலும் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைகளும் இவர்களை போய் சேர வேண்டிய விஷயங்களும் நிச்சயமாக இவர்களை போய் சேரும் என்பதனை மறக்கக்கூடாது. நான் இருப்பது போல எல்லாவற்றையும் இவர்களுக்கு நான் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை இவர்கள் மறக்கக்கூடாது என்று சொல்லி உன்னுடைய குலதெய்வமானது அங்கே வருத்தப்பட்டு நிற்கிறது. உன்னுடைய குலதெய்வத்தினுடைய வார்த்தைகளிலும் நியாயங்கள் இருக்கிறது. உன்னுடைய குலதெய்வம் சொல்கின்ற விஷயங்களிலும் நேர்மை இருக்கிறது. அவர்கள் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும்.
உன்னுடைய குலதெய்வமானது எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாது என்ற செய்தியை நிச்சயமாக நீ உணர்ந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தானே இந்த வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நிலைகளையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். பிரத்யங்கரா, இருக்கும் வரை என் பிள்ளைக்கு எதை பற்றியும் கவலை வேண்டாம். என் குழந்தையை, உன்னுடைய குலதெய்வமும் இதைத்தானே நினைத்து அங்கே வருந்தி கொண்டிருக்கின்றது. இந்த பிள்ளை எப்படி நாம் இவர்களை கைவிட்டு விடுவோம் என்று நினைத்தார்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் இவர்களுக்கு நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே சரியாக செய்து கொடுப்பேன் அல்லவா? இதையெல்லாம் அவர்களுக்கு நான் சரியாக நடத்தி கொடுப்பேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் விஷயங்களை உணர்ந்து கொண்டாலே அது போதும். நம்மை தேடி வருவது எல்லாமும் என்னவென்று நமக்கு நிச்சயமாகவே புரிந்துவிடும் என்பதனை மறக்கக்கூடாது. குலதெய்வம் உன் மீது கொண்ட அன்பும் அக்கறையும் ஒருபோதும் மாறாது. அவர்கள் எந்த நிலையிலும் உன்னை விட்டு செல்லவும் மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றையும் இனிமேலாவது என் பிள்ளை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராக இரு. யாரையும் எதையும் நம்பி யார் பேசுகின்ற பேச்சிற்காகவும் மனமுடைந்து உன் தெய்வத்தை நீ விட்டு விலகாதே. உன் தெய்வத்தின் மீது கொண்ட அன்பை எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ விட்டுவிட எண்ணாதே. இனி எந்த நாளும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நிலைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கு என்பதனை நீ புரிந்து கொள்ளும் காலகட்டம் இது. இந்த பிரத்யங்கராவும் உடனிருந்து அத்தனையையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் காலகட்டம் இது. உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அன்பை உணர்ந்து கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் சரியாக கொடுத்து எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. தெளிவில்லாத விஷயங்கள், சரியில்லாத விஷயங்கள் என்று இனி எதையுமே எண்ணி பதறாதே. அத்தனையிலும் உனக்கான தீர்வுகள் கிடைக்கும் நேரம் இது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களிலும் நீ விரும்பக்கூடிய வெற்றிகளை தெய்வம் உனக்கு கொடுக்கும். உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் முதலில் அது புரிய வேண்டும். நம்மை சூழ்ந்து வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நாம் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சுற்றியிருந்து நம்மை சோதனைக்கு ஆளாக்கிய விஷயங்கள் அல்லவா? சூழ்ந்து நின்று நம்மை காயப்படுத்திய விஷயங்கள் அல்லவா? இதற்காகவெல்லாம் என் பிள்ளை இனிமேல் நீ கலங்கி தவிக்காதே. இனிமேல் என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்து நீ மீண்டு வரக்கூடிய நிலையை நிச்சயமாக நீ உருவாக்கி விட்டாயானால் அது போதும் அல்லவா? நீ யோசிப்பதை விடவும் உனக்கு பல நன்மையான விஷயங்களை நடத்தி தர தெய்வம் முடிவெடுத்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நிலையிலும் இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக நடத்தி கொடுப்பாள் என்பதனை உன்னால் கட்டாயம் புரிந்து கொள்ள முடியும். நான் இருப்பது என்றும் என்றென்றும் உன்னை மனதளவில் நிம்மதிப்படுத்திவிட்டது என்றால் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கிறது என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் எப்பொழுதுமே உனக்காக உன்னை தேடி வரும் இந்த நேரங்களை நீ குறித்து வைத்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு பலன்களும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அத்தனை துன்பங்களையும் கடந்து நீ வாழப்போகிறாய். உன் குலதெய்வம் உன்னை எதிர்பார்த்து நிற்கிறது. தேவையற்ற மனிதர்களுக்காக உன் குலதெய்வத்தினுடைய அன்பை பெறாமல் செல்லாதே. அவர்கள் உனக்காக காத்து நிற்கின்ற நேரம், உன்னை தேடி அவர்கள் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என்று இனி எதையுமே என் பிள்ளை நீ கைவிட்டு விடாமல் இருந்தாலே அது போதும். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். தெய்வம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தெய்வத்தின் அன்பு கொண்டு உன்னால் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில்
ஒவ்வொன்றையும் சரியாக நடத்திவிட முடியும் என்பதனை நீ நம்பு. யார் என்ன சொன்னாலும் இதையெல்லாம் எண்ணி இனி ஒருபோதும் நீ வருந்தாதே. நடப்பதை எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நினைத்து கொண்டாயானால் உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களிலும் உன் குலதெய்வம் உடனிருந்துதான் இதை செய்கிறது. இந்த மனிதர்களை எல்லாம் இங்கிருந்து வெளியேற்றத்தான் இது போன்ற காரியங்கள் நடக்கிறது என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.